நான் விடிய விடிய வாச்சு ஒன்றும் பண்ண முடியல. சித்தவரத்தில் வந்து அமைக்கிட்டே அவனை வர சொன்ன இவ்வளோ நேரம் நல்லா அங்கே அக்கா அடிக்கிறச்சு கெடுத்து விட்டேன். நீனும் ஒரு பொட்டை உரிக்க இருப்பியாடா? வெந்தயம் அமைக்கிட்டியாடா? எங்க அக்கா சும்மாவே இலைக்கு எங்கே கொடுத்தாலும் சரி சரி வந்த வேகத்துல இதுக்கு தான் சொன்னேன். என் தங்கச்சி சும்மாவே இலைக்குது வந்து விழுந்துச்சு. தங்கச்சியா? அடேங்க அப்பா மூஞ்சிய பாரு, லாரியில் அடிப்பட்ட தவளை மாதிரி. சார் வணக்கம் சார். சாரி மேடம், வந்த வேகத்துல தெரியாம அடிச்சுட்டேன். தெரியாம இருக்குடிச்ச. கவனிக்கல கோச்சு. கவனிக்காம இருக்குடா அடிச்ச. தெரியாம அடிச்சுட்டேன். எதுக்குடா அடிச்ச? வெங்காயம் தெரியாம இடிச்சு. என்னடா தெரியாம அடிச்ச? ஒரு பெண் மேனியை நோங்கும் போதா அப்படியே ஆர்வம் கிளம்புகிறதோ? தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கீங்க. கூட குறைய பேசினா மனசுல எது சொல்லி பாரு முதல்ல. என்னம்மா என்ன? என் உடம்போடு உன் உடம்பு டச் ஆக வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தாயா? அப்பா அக்கா இப்ப பெண்ணுங்கிறியா? யார பெண்ணுங்கிற? அந்த பொம்பளை மூடிட்டு உட்கார்ற முதல்ல. உன்னை அப்படியே வளர்த்துருக்காங்க. இந்த பொம்பளை என்ன ரவுடி முண்டையா? நீட்டி பேசணும், வாய் அதிக பேசுகிறவ இடிச்சது தப்பு. மக்களிடம் நான் உத்தரவாதம், என்னை இடிச்சது தப்பு தானே. நான் எதை ஏறிக்கிட்டு போன? நான் பச்சை துண்டு சொல்லி அந்த ஆரம்பத்திலே சொல்லிட்டேல, ஒரு பொம்பளை பிள்ளையே தெரியாம அதிக வாயை மூடிக்கிட்டு பேசணும். எதுக்குடா என்கிட்ட இடிச்ச? வாயை திறக்காதடா. வாயை திறந்தா வாயில பிளாப்திரியா வச்சு ஒட்டுவேன் முதல்ல. பிளாப்திரியா? அம்மா நொம்மா இந்த பேச்செல்லாம் இந்த ஒரு வார்த்தை பேசக்கூடாது. என்னை இடிச்சதுக்கு காரணம் என்ன? கற்க கச்சத கட்டவை கட்ட பின் இருக்க அதற்கு தகை என்று ஓதி இருக்கிறார். ஓடி விளையாடு பாப்பா, ஒய்ந்திருக்க ஆளாது பாப்பா என்று பாரதியார் கூறியிருக்கிறார். இடிச்சதுக்கும் பாரதியார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆத்திச்சூடி அறம் செய்ய ஒண்ணு என்ன பேச இடிச்சதுக்கு இதுக்கு என்னடி சம்பந்தம்? அறம் செய்ய விரும்பு ஆற பிடிச்சிக்கிட்டு மூஞ்சி மொத்த உடச்சு போய் பார்த்துக்க. இடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லு, நான் மன்னிப்பு கேட்டு நான் பாட்டுக்கு பொழப்பு தலைப்ப பார்க்க போறேன். அதை பட்டு என்ன மாசத்துக்கு பெரியவங்க நக்கீரம் பேத்தி திருக்குறள் பேசுறாங்களா? என் கண்ணை பத்தியாளா, என் மூச்ச பத்தியா? ஏண்டி பூலதலி முண்டை கண்ணை வாக்குறியாவா? அண்ணே நல்லா இருப்பேனே, காலையில வாங்குற சம்பளத்தை உன்ட்ட முழுசா கொடுத்துறேன். இந்த மைக்கில் லேசா எடுத்து வச்சு விடு. ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டா என் மனசு ஆதங்க ஆற முடியல. நானும் வந்தேன், சரி போனா போது பொம்பளை பிள்ளை இடிச்சு விட்டோமே, கீழே விழுந்துட்டாலும் சொல்லி கை கொடுத்து ஒரு ஆம்பளை தூக்கி விடுற ஒரு பெரிய மனுஷன் பண்ணி பரவாயில்ல. இடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு பொம்பளை பிள்ளை கீழே விழுந்ததுக்கு கை கொடுத்து தூக்குறீங்களே, உண்மையிலே உங்களுடைய பெருந்தன்மையை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொம்பளை பேசுறதை விட்டுவிட்டு எழுத்தெல்லாம் தகர ஷேட்ல எழுது உன் நடுவீட்டுல எழுதுனாங்க. முறையும் மூஞ்சியும் பாரு புள்ள பத்த குரங்காட்ட மாதிரி பேச்சுன்னு சொல்லிட்டேன். ஏய் ராஜா செல்வி, நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் மட்டும் சட்னு கொடுத்து அப்படி மாத்துக்க. நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் சப்பு சப்புன்னு குடிப்பேன் ஞாபகத்துல. ஏய் நீ சப்பு சப்புன்னு குடிப்பியா? ஆமா. ஏய் வாய நீட்டி பேசாதீங்க, பேச்ச திசை திருப்பியா? என்ன திசை திருப்பி? நான் கேட்க முதல்ல பெரியவங்க ஆய காட்டி திசை திருப்பி பாக்குறதுக்கு திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார், மம்மதராசா கன்னி மனசை தீண்டாத என்று சொல்லியிருக்கார். உன்னை கொன்னா கூட பரவாயில்லடி, திருவள்ளுவர் இதை சொன்னாரா? திருவள்ளுவர் என்ன சொன்னாரு? மன்மதராசா நேடி சொன்னாரு. உன்னெல்லாம் அப்படியே செவுத்துல வச்சு தூக்கணும் என்னங்கிற. அப்புறம் என்ன மசத்துக்கு சொல்ற? அழகுக்கும் அறிவுக்கும் அங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. சுடுகாட்டுல இருக்க வேண்டிய ஆளு தெரியாதனமா இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. நீ டென்ஸா பேசணும். நாடக உலகத்திலேயே அசிங்க ஆபாசம் பேசாத ஒரு பெண்மணி எம் ராதா செல்வி மட்டும். ஜோரா கை தருக்கணும், அது உண்மைதான். அசிங்க ஆபாசம்லாம் பேசாது. நாங்க செய்யத்தான் செய்வோமே தவிர பேச மாட்டோம். என்னத்த செய்யற? சத்தியம் பானியமா செய்யற? அது செய்வ. அது ஒழுக்கம் கெட்டவனே, ஒரு பெண்ணை மேனியோட எதுக்கு நோங்குன? யார பத்திரி ஒழுக்கம் கெட்டவன? ஏண்டி ஒழுக்கம் கெட்டவன யாரை நீடி சொல்ற? போட்ட நோய்க்கு நானும் சரி பொம்பளை பிள்ளையாச்சே கொஞ்சம் மரியாதையா பேசணும்னா உன் சௌரிய மாதிரி பேசுற. என் பொம்பளை நீ பொம்பளையால பூலாந்தேவியா? நீ முத வாயடக்க வேணுமா இல்லையா? பொம்பளை முத வாயடக்கத்தோட ஒரு ஆம்பளை எப்படி பேசணும் ஒரு விவசாயம் தெரிய வேணா? அறிவு கட்ட கழுத, முட்டா கழுத, லூசு கழுத, ஆளு மூஞ்சி முகரையும் பாரு. தாய்மார்கள் யாராவது மாசமா இருக்கிற தாய்மார்கள் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இந்த புள்ள மூஞ்சில முழுங்க புள்ள நல்ல புழு புழுன்னு உறக்கம். அட தம்பி ஓப்பாண்டி இத்த தண்டி கேள்வி கேட்கறாங்க. நம்ம ரெண்டு பேரும் உச்சிரோட இருக்கலாமா? என்ன மசத்துக்கு அவரை சாக சொல்ற? நீ மந்த குடிச்சுக்கிட்டு சாவடி. உன்னை நாகத்தால பேச்சு என்ற பேசாத சுப்ரீம் சூர்யா அவர்களே,
ஹலோ ராதா செல்வி, எச்சரிக்கிறேன் உன்கிட்ட. நீ எச்சியும் போட்டுக்கிட்டு அரிக்க வேணாம், எதையும் நீ நக்க வேணாம். பேச தெரியாத பெண்மணி வருவா பாரு, அவள்கிட்ட வச்சுக்கணும் பேச்சல்ல. அதே மாதிரி புதுசா பழகின பப்புண்ட வச்சுக்கோ, வேலையெல்லாம் ஏண்ட வச்சுக்காத. யாரு சொன்னது? படுக்க போட்டு ஒத்த காலை மிதிச்சு ஒத்த காலை பிடிச்சு பரட்டுன்னு கிழிச்சு போய் பாத்துக்க. உள்ள பெண்மணிகள்கிட்ட வம்பு வச்சுக்கிட்ட பக்கம் சாமான வடக்கால வச்சு கிழிச்சு அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு ராமதாஸ் வாயில ஒண்ணு தொங்க விடுவேட்டா. ராமதாஸ் வாயில தொங்க விடுவியா? எப்படியோ தொங்க விட்டா சரி, அது ஏற்கனவே தொங்கி போய் தானே கிடக்குது. நீ ரொம்ப பேசணும் வையி, ரெண்டு காலையும் பரட்டு கழிச்சு இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு தொங்க விட்டு அப்பத்தை கொண்டு போய் வெற்றி வேல் வாயில திருச்சு விட பாத்துக்க. அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு கிரிக்க உங்களை நான் 3 லிட்டர் மூத்திர பேச்சிருவேன். பரவாயில்ல, பேஞ்சிட்டு போ. நம்ம வெற்றி வேலை சொல்லி டப்பா வச்சு பிடிக்க சொல்றேன். உனக்கு என்ன பேச வரமா மத? உனக்கு என்ன பேசணும்? அடக்கமா பேசுமா, மரியாதையா பேசுமா. அடிச்சன சுள்ளுமுக்கு தெரிச்சு போகும் பாத்துக்க. வச்சு அறுத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு 70 நாள் ஆகும் உனக்கு. அறுத்தால அவிச்சு சாப்பிட அப்படியாவது அறிவு வளர்றதால பாப்போம். ஆளுகளும் மண்டைகளும் கொண்டைகளும் பாரு. பொம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளை பெத்து விட்டுருக்காங்க. அங்க இருந்து வந்துட்டாங்க பேக்கத்துக்கிட்டு என்னையும் பாருங்க, அதை விட்டு இதையும் பாருங்க. நான் மதுரையில இருந்து வந்துட்ட என்னையும் பாருங்க, என்ன விட்டு சின்ன சாமானையும் பாருங்கன்னுட்டு. ஏய், சின்ன சாமானாபா? சின்ன சாமான உனக்கு தெரியுமா? என்ன அளவெடுத்த மாதிரில சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா, அன்னைக்குள்ள குய்யா முய்யான்னு கத்துன. ஆமா, நாள் அது வேற ஆளா இருக்கு. எங்க சத்தியம் பண்ணி சொல்லு. கண்ணா தெரியல. முகர கட்டிய பாரு, முகர. உன்ட பேச்சு மட்டும்தால. வாரத்துல எத்தனை நாளுமா? வாரத்துல 7 நாள். 7 நாள். என்னென்ன கிழமை? சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, மறுபடியும் சனி. வந்துருச்சா இல்லையா? யாழுன்னு சொல்லவே சனியை முடிச்சவள என்னடா வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சுல. அப்ப சனிக்கிழமை வந்தா நினைப்பு வரணுமா இல்லையா? யாரு ஓ நினைப்பு தானே. சீட்டு காசு மூத்திரம் போக விட மாட்டேங்கிறேன், வெளியே இருக்க விட மாட்டேங்கிறேன், ஒத்த சீட்டு. நீ எல்லாம் பேசலாமா? உனக்கெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் என்ன தைரியம் இருக்கு? இந்த பேச்சு என்கிட்ட பேசி பெரிய ஆள் ஆகணும் அப்படி நினைக்காதீங்க மிஸ்டர் சூர்யா அவர்களே. ராதா செல்வி, நீ என்கிட்ட பேசி ஜெயிக்கணும்னு நினைச்சு எதையும் நீ கொண்டு போக முடியாது. ஆம்பளை பேசுனா சரித்திரம், பொம்பளை பேசுனா அட்ட தரித்திரம் இருக்க. அம்பம்மா என் கொம்ப வந்தாலும் இதுக்குள்ளதான் அடக்க. அண்டம்மா முனிவர் ஊரா என் கவட்டுக்குள்ள தான் அடக்க. என்ன உன் கவட்டுக்குள்ள அடக்க? கவட்டுக்குள்ள தலை விட்டு அப்படியே தூக்கணும்னு சொல்லி நமக்கு தெரிச்சு போக. எனக்கு என்ன சம்மந்தம்? முதல்ல எங்கேயாவது ஆம்பளை பேசி ஏதாவது ஒரு உயிர் போயிருக்கா? பொம்பளை பேசி எங்கேயாவது உயிர் போயிருக்கா? என்னப்பா? நாங்க பேசி அனைத்து குடும்பத்தையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோம். என்கிட்ட பேசும்போது நல்லா யோசிச்சு பேசணும். ஆம்பளை எங்கேயாவது பேசி உசூர் போயிருக்கான்னு கேட்டேன். போயிருக்கான்னு கேட்கிறேன். எங்கேயும் போனது கிடையாது. ஆனா ஒரு லூசு முண்டை சொல்லி ஒரு உசூர் போச்சு. யாரு? திருப்பணத்துல ஒரு உசூர் போச்சு. நம்ம மணப்புறம் கோயில்ல பொட்டை முண்டை வாய வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா என்ன இடியாப்பா? ஒரு பொம்பளை பிள்ளை வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம வாய திறந்ததுனால ஒரு உசுரே போச்சு. பொம்பளைய முத வாயடக்கத்தோட இருக்க கத்துக்கிறேன். எல்லா பொம்பளையும் ஒரு விதமா நினைக்க கூடாது மிஸ்டர் சூர்யா அவர்களே. ஒரு ஆள் பண்றனால எல்லா பேத்துக்கும் கெட்ட பேரு. சரியா? சரிமா. அப்ப செல்போன் இருக்குல்ல, உலகத்தை உள்ளங்கையில பாக்குற அளவுக்கு உலகத்தை கொண்டு வந்துட்டாங்க. எல்லா நண்பர்கள்ட்டையும் செல்போன் இருக்கு. எல்லாரும் பேஸ்புக் வச்சிருப்பீங்களா? ஆமா. யார் யார்கிட்ட பேஸ்புக் இருக்கு எல்லாரும் கை தூக்குங்க. செல்போன்ல பேஸ்புக் வச்சிருக்கீங்களா? அந்த பேஸ்புக்ல அதிகமா ஆம்பளைய சட்டியை போட்டு ஆடுறாங்களா இல்ல பொம்பளை பிள்ளைய சட்டி பாடி போட்டு ஆடி பேஸ்புக்ல விடுறாங்க? ஏன் சட்டி பாடி போட்டுக்கிட்டு ஆடுற பொம்பளை ஆம்பளைய பார்க்காம இருக்கிற? சொல்லட்டி விட்டுக்கிட்டு பாத்துக்கிட்டு தானே உட்கார்ந்து இருக்கிற. நீங்க காட்ட ஆரம்பிச்சா ஆம்பளை பார்க்கத்தானே மாட்டீங்க. முதல்ல லைக். நீ என்ன மசத்துக்கு காட்ட? நீ தானே முதல்ல லைக் போடுற. அப்படின்னு லைக் போட்டு நக்கற. எவனோ இங்க லைட் போட்டிருக்கேன் போல இருக்கு. அதான் பொசிஷனோட ஆடி காட்டுறியோ? சொல்ல கேக்குற முதல்ல. ஏண்டிய வெங்காயம் அவள. என்னடா என்ன மவனே? வெள்ளப்பூடு மவள. வெண்டிக்காய் மவள. பீட்ரூட் மவள. டொமேட்டோ. ஏண்டிய பொட்டேட்டோ. சொரக்கா. ஆளு மொகரங்க. இவங்க லைட் போட்டு பாக்குறாங்க. லைட் போட்டு எங்க லைட் போட்டு காட்டுறாங்க? பொம்பளை முத அடக்கலட்சணமா இருந்தா ஆம்பளைகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு குடும்பத்துல பொம்பளை அடக்கமா இருக்கணும், அடக்கமா இருக்கணும், அடக்கமா இருக்கணும் ஓதப்படாது. நீ அடக்கமா இருக்கணும்னு சொல்றதுக்கு யாரு காரணமா இருக்க? கட்டிய கணவர் முதல்ல அடக்கமா இருக்காரு. மொத்தமா அடக்கம் பண்ணு. நல்ல பாம்பை தூக்கிட்டு இப்படி பொந்த கண்டோன்னா ஆடுவாம்பே ஓடுவாம்பே ஏறிக்கிட்டு போறீல்ல. அப்ப நாங்க எதுக்கு அடங்கணும்னு கேக்குறேன். சரி, அப்ப நீங்க அடங்காமத்தான் திரிவேன்னு சொல்றீங்களா? திரிய வேண்டாம். ஆமா, பாம்பை தூக்கிட்டு நாங்க திரியிறோமா? ஆடுவாம்பே ஓடுவாம்பேன்னா பாம்பு எதுக்குமா பாக்குது? எதுக்கு? பாம்பு பொந்துக்குள்ள போகத்தான் பாக்கும். அப்ப உங்க பொந்த ஒழுங்கா காமிச்சா நாங்க பாட்டுக்கு செவனேன்னு இருப்போம். நான் சொல்றத கேட்டுக்க. என்னகிட்ட இந்த அசிங்க ஆபாசம் கொலை செய்யற
அடிக்கிறவன் மேல தப்பு அதிகமா, கொலை செய்ய தூண்டி விடுறவங்களுக்கு தப்பு அதிகமா? கொலை செய்யறவன் தூண்டி விடுறதுதான் தப்பு அதிகம். அப்ப உனக்கு தான் அதிக தண்டனை கொடுக்கணும். எதுக்குன்னு கேக்குறேன். பேச வைக்கிறதே நீ தான் பேச வச்சிருக்க. ஆம்பளைங்க நாங்க வந்து உங்களை என்னமா பண்ணா, என்னமா செஞ்சா? புருஷன் வந்து ரொம்ப அடக்க லட்சணமா இருக்கணும்னு சொல்றேன்ல. முதல்ல கட்டின பொண்டாட்டி புருஷனுக்கு மரியாதை கொடுத்து வாழ்றீங்களா? அந்த காலத்துல புருஷனை மதிச்சாங்க, புருஷனை பார்த்து பயந்தாங்க, புருஷனை தெய்வமா பார்த்தாங்க. புருஷன் அந்த காலத்துல எப்படி கூப்பிடுவாங்க? மாமான்னு கூப்பிடுவாங்க, இல்லன்னா மச்சான்னு கூப்பிடுவாங்க, இல்லன்னா என் ஜாமி வெளியில வேர்க்கு, என் ஜாமி இப்போ வந்துடும், அப்படிதான் கூப்பிடுவாங்க அந்த காலத்துல புருஷனை. இப்ப புருஷன் அப்படியா கூப்பிடுறீங்க? அப்போல காலத்துல கட்டின புருஷன் பேரை சொல்றதுக்கு யோசிப்பாங்க. புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க, கையில பச்சை குத்தி வச்சிருப்பாங்க. யாராலும் புருஷன் பேரை கேட்டாங்கன்னா பாத்துக்கோங்க என் புருஷன் பேரை கூட சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு புருஷனை தெய்வமா பார்த்தாங்க. இப்ப புருஷன் அப்படியா கூப்பிடுறீங்க? ஒண்ணும் கிடையாது. நீ பறிச்ச பிள்ளை தானே. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் கல்யாணமாகி இத்தனை வருஷம் தான் ஆச்சுங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒரு கல்யாணமான பொண்ணுக்கும் பையனுக்கும் அப்ப அந்த 2 பேருக்கு கல்யாணமாகி 1 வருஷம் ஆச்சு 2 வருஷம் ஆச்சுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அவங்க சந்தோஷமா இருக்கிறத வச்சு தெரிஞ்சுக்கணும். அப்ப நீ செல்ல போய் படம் எடுப்ப, என்ன கர்மத்துக்குடா? அப்புறம் சந்தோஷமா இருக்கிறத பாப்பேங்கிற. அந்த சந்தோஷம் இல்ல, மனசார சந்தோஷமா இருக்கிறத. அதெல்லாம் கிடையாது. ஒரு பொண்டாட்டி கூப்பிடுறத வச்சே நம்ம கணக்கு போட்டு போடலாம். கல்யாணமாகி இத்தனை வருஷம் தான் ஆச்சுன்னு. இப்ப கல்யாணமாகி 1 வருஷம் ஆச்சுன்னு வையேன். அப்போ செல்ல நோண்டாதீங்க. இப்போ உன் படத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு, யூடியூப்ல நாடகம் பார்த்துட்டு. கல்யாணமாகி 1 வருஷம் ஆச்சுன்னு வையேன், புருஷனை பொண்டாடி கூப்பிடுறது. என்னங்க என்னங்க வாங்க இங்க வாங்க, பால் சாப்பிடுறீங்க வாங்கண்ணா, பலாப்பழம் சாப்பிடுறீங்களா? ஆமா, அங்கே பலாப்பழம் மாதிரி தான் இருக்கீங்க, எல்லாம் நொங்கு செஞ்சு வச்சுக்கிட்டு. பூசணி வேணுமா? ஏமாத்தாதடி அப்படின்னு சொல்லி புருஷனை கூப்பிடுவாங்க. அப்பனா கல்யாணமாகி 1 வருஷம் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமா, என்னங்க இங்க வாங்க அப்படின்னா அது 2வது வருஷம். ஆமா, இந்தடா டேய் இப்ப வரியாடா என்னடா அப்படின்னா அது 3வது வருஷம். இந்தடா மானங்கட்ட பேல இப்ப நீ வரியாத விளக்கமாறு அங்க வந்துடும் அப்படின்னா அது 4வது வருஷம். 5வது வருஷம் விளக்கமாறு செருப்பு உலக்க எல்லாம் பறந்து வரும், இது 5வது வருஷம். அப்பனா ஒரு பொண்டாட்டி கூப்பிடுறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கல்யாணமாகி இத்தனை வருஷம் தான் ஆச்சுங்கிறத. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. என்ன விஷயம்? 5 வருஷம் ஆகுது. முதல் வருஷம் மாமாம்போம், 2வது வருஷம் வாங்கம்போம், 3வது வருஷம் போங்கம்போம், இந்த 5வது வருஷம் விளக்கமாறும் செருப்பு. நீங்க சொன்னீங்கல்ல, இதே ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். பொண்டாட்டியை வர்ணிப்பேன், அஷ்டலட்சுமிம்பேன், தர்மலட்சுமிம்பேன். உனக்கு நான் திருநெல்வேலியிலிருந்து அல்வா வாங்கிட்டு வராடி, மானாமதுரை மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து உன் கொண்டையில சொருகவ அப்படிமா. எப்ப திஸ் இஸ் ஏ டொங்காஸ். ஏய் கரெக்டா சொல்லி டொங்காஸ். அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் செவ்வாய் தோசை பிடிச்ச முண்டேம்பியான். எப்ப நம்ம 5 வருஷம் கழிச்சு கொடுக்குற மரியாதைய இவன் 2 மாசத்துல சோழிய முடிச்சு விடுவேன். அப்ப இதுக்கு யாரு காரணம்? ஆம்பளை நீ தான் காரணம். ஆம்பளை சொல்ற முத போய் எதுமா? என்ன ஆம்பளை சொல்ற முத போய் நீ அழகா இருக்கிறங்கிறது அத்தியா அனுபவம் எவ்வளவு பேசுது தெரியுது இல்ல. அப்ப ஆம்பளை சொல்ற முத போய் அதுதான். எதுக்கு சொல்ற? அந்த டொங்காஸுக்காக. ஏய் நீ தானே கரெக்டா சொல்ற. கடவுளே கந்த பெருமானே, டொங்காஸுங்கிறது தப்பான வார்த்தை கிடையாது. முருகனுக்கு மாலை போட எல்லாருமே நினைப்பாங்க டொங்காஸுங்கிறது தப்பான வார்த்தை. என்னது தப்பான வார்த்தை கிடையாது, பதிபக்தியா இருக்கிற தமிழ் வார்த்தை. இப்ப ராதா செல்வி கோயிலுக்கு போறோம். ஆமா, கோயிலுக்குள்ள போனோடனே முதல் என்ன இருக்கும்? உண்டியல் இருக்கும். உண்டியல என்ன போடுவோம்? காசு போடுவோம். காசு போட்டோன்னு சத்தம் எப்படி வைக்கும்? டொங்குன்னு கேட்கும். அதான் டொங்காஸ். தெரிஞ்சுக்கோ. அப்ப உண்டியில காசு போட சொல்ற, என்னமோ சொல்றியே, அஷ்டலட்சுமின்னு சொல்றான், அன்னலட்சுமின்னு சொல்றான், மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி சொல்றேன்ல. ஒரு ஆம்பளைக்கு என்னைக்கு நல்ல நேரம் முடியுது? தாலி கட்ட நேரத்தில் ஐயர் சொல்லுவார், நல்லா கவனிச்சு பாருங்க, சீக்கிரமா அப்படியே தாலிட்டு கொடுங்க, நல்ல நேரம் போக போகுது. என்னைக்கு உங்க கழுத்துல தாலி கட்டுறோமோ அன்னைக்கு பிடிக்கிற கரகம் தான். சாகர வைக்க அந்த கரகம் எங்களை பிடிக்குதா இல்ல சாகர வைக்க அந்த கரகம் எங்களை விடுதா? எல்லாம் உங்களை பிடிச்ச கரகம் எங்களையும் முடிச்சு தொலையுது. தாலி கட்டுற வரைக்கும் இனிக்குது, தாலி கட்டி சோழி பாக்குறது வரைக்கும் இனிக்குது. அப்புறம் தர்த்திரியம் முடிச்ச முண்டாங்க. என்ன பேச்சு? கல்லாடாலும் கணவர், புல்லாடாலும் புருஷர். அதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அப்படி கிடையாது. கல்லாடாலும் கடுக்கு, புல்லானாலும் புசுக்குன்னு வாழ்றீங்க. புருஷனை எங்க மதிக்கிறீங்க? ஆம்பளைகிட்ட எதையும் பேசி உன்னால சாதிக்க முடியாது. உங்களைகிட்ட பேச்சு திறமே நிப்பாட்டிக்கதோட ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. என்ன? இந்த உலகத்திலேயே சரி, ஆண்கள் மாதிரி விட்டு கொடுத்து போக முடியவே முடியாது. பெண்கள் நீங்க கூட விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. ஏன்டா இந்த பச்சை லைட் அடிக்காதீங்க. இப்ப சும்மாவே இருக்காங்க. அப்ப பெண்கள் விட்டு கொடுத்து போறீங்களா எந்த விஷயத்திலாவது? ஆனா ஆண்கள் நாங்க விட்டு கொடுத்து போறோம். எப்படி? எல்லா வகையிலும் விட்டு கொடுத்து போறோம். எப்படிங்க? ஒண்ணும் கிடையாது. இப்ப பேருந்து ஏறினா உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? இலவசம். இலவச டிக்கெட். டிக்கெட் கையில கொடுக்குறாங்க. காசு கொடுக்குறீங்களா? இல்ல. ரேஷன் கடைக்கு போனா மாசம் மாசம் உங்களுக்கு 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல ஏறிடும்.
ஆண்களுக்கு ஏத்தி விடுறாங்களா பாத்தீங்களா? அப்ப எல்லா வகையிலும் ஆண்கள் நாங்க விட்டு கொடுத்து போறோமா? ஆமாங்க ஆமாங்க. இப்ப ரேஷன் கடைக்கு போனா உங்களுக்கு 1000 ரூபாய், 1000 ரூபாய். பேருந்தில் ஏறினா இலவசம். பாத்தீங்களா? இந்த காசுல எங்க இருந்து வருது? என்ன எங்க இருந்து வருது? உங்க அப்பா வீட்டு காசா இல்ல உங்க அம்மா வீட்டு காசா? என்னைக்கு பேருந்தில் இலவசம்னு சொன்னாங்களோ சரக்குல 25 ரூபாய் ஏத்தி விட்டாங்க. அது எங்க தலையில தான் வந்து விழுகுது. நாங்க என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கோமா, கோவப்பட்டிருக்கோமா? ஏன் போயிட்டு போகுது, நம்ம பிள்ளைய தானே அப்படின்னு சொல்லி நாங்க விட்டு கொடுத்து போறோம். விட்டு கொடுத்து நீ போகலாம், நான் விட்டு கொடுக்க முடியுமா? வாங்க புருஷா, நீங்க 2 பொம்பளை கிட்ட போயிட்டு வாங்க. நான் அது வரை வாசப்பல்ல உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு கிடக்குறேன். இல்ல விலை கூட முடியும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் விட்டு கொடுத்தேன்னா நீ பல பொம்பளைய சொல்லி பார்த்துட்டு வந்துருவேன். அப்ப உனக்கு என்ன பண்ணணும்? குஞ்சுலாம் மிளகாப்படியை தூவி விடணும். இங்க வாரியேன், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொம்பளை சோறு போற நேரத்துல சோழியை முடிச்சு போடான்னு ஒரு பழமொழி இருக்கு, பாத்திருக்கீங்களா? எங்கேயாவது ஆம்பளை சோறு போற நேரத்துல சோழியை முடிச்சு போடான்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த மொழியை சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு சொல்லல. அவ என்ன சொல்லி கொடுக்குறேன் பாரு. என்கிட்ட தைப்புவாங்க, ஒன்னுட்ட தைப்பு வாங்குறதுக்கு. ஆமா என்ன ஆயிடுச்சு காய்ச்சி விட்டியா? ஆமா ஆமா. இங்க என்ன பண்றீங்க? நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க? நான் இங்க என்னமா பண்றேன், நீ என்னமா பண்ற? இந்த பச்சை லைட்டோ சிகப்பு லைட்டோ தான் அடிக்காதீங்க, கண்ணுக்கு கெடுதல் தம்பி. கண்ணை கெடுத்து போடும். ஏற்கனவே இங்க அறப்பார்வையாத்தான் இருக்கு, நீ பாட்டுக்கு அடிச்சு உள்ள பார்வையை போக்கி போட. அரவிந்தில போய் செக் பண்ணி இருக்கிறேன், 3 கண்ணு எனக்கு நல்லா தெரியும். 3 கண்ணு என்ன செக் பண்ண? அரவிந்த் ஆஸ்பத்திரியில போய் செக் பண்ணிருக்கா? சரி, அப்ப இங்க வந்து நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க? இழந்த பழம் பாத்திருக்கீங்களா? உண்மையிலே உன் வியாபாரத்தை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஏன்னா நீ ஒரு ஆள் தான் உண்மையை சொல்ற. என்னென்ன? ஆமா, இழந்த பழம் தான் வச்சிருக்கேன்னு உண்மையை சொல்ற. சில பேர் பலாப்பழம் வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க, ஆமா தர்பூசணின்பாங்க. ஒரு காலத்துல எனக்கு பலாப்பழமா தான் இருந்துச்சு. அதெல்லாம் ஏன்டா சொல்ல? விஷயம் தெரியாம பேசுறீங்க. எங்க அக்கா அப்பதான் ஜிம்முக்கு போய்கிட்டு இருக்கு, அடுத்த வருஷம் பாருங்க. உனக்கு அக்காவா? பரவாயில்லையே. சரி, மலக்கணும்ல வலை அம்மா ஓ மலையா அடிச்சு போடுமா? என்ன வெங்காயம் தண்ணி குடிக்கிற? ரெண்டு குறுக்கு கழுத பாடிக்கிட்டு இருக்கேன். செட்டுப்பல்லா சாரிமா, கோச்சுக்காதீங்க. நீங்க ஓவரா போறீங்க சார், உங்களை எச்சரிக்கிறேன். எனக்கு ஏதாவது ஒண்ணா என் சிங்கம் ஓப்பாண்டி தீ குடிச்சு சாகுவேன். எப்பா ராஜா, நீ தானப்ப பத்திரத்தை கையெழுத்து போட்டிருக்க? உன் பேரு மலக்கணும்ல வலை அம்மா. ஏறாத மலமேலே இழந்த வழுத்திருக்கு, எழுந்த வழுத்திருக்கு, ஏறி உழுப்பட்டுமா இழவாத கண்ணுகளா எலுமிச்ச விழுங்களா அடி மாங்கலத்து மலமேலே மயிர் உடங்க வந்தவளா மாத்தி சொல்லிட்டு மயிர் உளுத்த வந்தவளே, மயிர் உளுத்த வந்தவளே, மயிர் உளுத்த வந்தவளே, மயிர் உளுத்தன மயிர் உளுத்தவா பாறையில நான் இருந்து பாடுகுரல் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா? யாரு இப்பதான் 3 நாள் ஆஸ்பத்திரியில ட்ரிப்ஸ் ஏத்திட்டு புள்ள வந்திருக்கு. நான் என்ன பண்ணேன்? பக்கத்துல போகாத, வாட அடிக்குத, வாட அடிச்சு பிள்ளைக்கு முடியாம போயிடும். டாக்டர் சொல்லியிருக்காரு வைரஸ பக்கத்துல வர விடாது. பாக்குவத்தல மாத்தணும், பார்வதியை பார்க்கணும்.
விளக்கு மருந்து தான் எடுத்துவேன். திருக்கோயில் முண்டை. நேற்று மின் சுருட்டி நடத்தி போயிட்டு வந்திருக்காங்க. இல்ல போயிட்டு வந்திருக்காங்க. அந்த டைனட்ஸ் வேற ஒண்ணும் இல்ல. அச்சாரே அட போறங்க ஸ்ரீலங்கா கொப்பரதேமா இங்க பாருங்க நான் அந்த முக்கனவங்க. வரதுக்கு முன்னால அத்தியாரே நான் வரதுக்கு முன்னால இவங்க சொல்லிக்கிருந்தாங்களே ரொம்ப மோசமானவ, நான் பல்டி அடிப்பேன், காலை விரிச்சு ஆடுவேன், கரண்ட் கம்பியை பிடிச்சிக்கிட்டு கடிப்பேன் அப்படிலாம் சொன்னீங்களே. கரண்ட் கம்பியை பிடிச்சிட்டு நான் எப்படா கடிப்பேன்னு சொன்னேன்? இல்ல இல்ல ஏன் கரண்ட் கம்பியா? இதுல கம்பு சுத்துவாங்களாம். கம்பு கம்புடா நான் சுத்துறேன்னு சொல்லு. எங்க ராமதாஸ் நீங்க அந்த காலத்துக்கு ஆடுறத நான் பார்க்கணும். ஏன் கம்ப பிடிச்ச ஆட்டு? நீ காலத்துக்கு ஆடுறத நான் பார்க்கணும். கால வாயை கொடுத்து சூத்த புண்ணாகிட்டா. ஓ என்ன பல்ல பொழந்துக்கிட்டு இருக்க? காப்பா அவுந்துரும். டீய குடி முதல்ல கலட்டு தாயலி. ஓரங்கா சீரங்கா கொப்பர தேங்கா. அடே ஒழுக்கமா பாடு. மூக்காந்தாண்ட அந்த பேர் உனக்கு பாடுனதானடா பாடுனேன். ஓரங்கா சீரங்கா கொப்பர ஐயோ முருகா. ஏமா எக்ஸ்கியூஸ் மீ ராதா செல்வி. ஏய் இந்தாடி என்ன மசத்தை செஞ்சுட்டு போய் தண்ணியை குடிச்சிட்டு இருக்க? இப்ப நாடுறேன் ஆடுங்க. ஒத்த கடை தானே தூக்குனேன். நான் வேன்ல பார்க்கும் போதே எனக்கு பாதி வயித்தால போயிருச்சு. நீ தானே காலத்துக்கு யார என்ன சும்மா இருக்கிறால ஊசி பித்துருவல்ல. அதார எப்படி அதார லலாக்கு டோல் டப்பிமா கண்ணே கண்ணம்மா இடுப்பு சொல்லி திருப்பி பாருமா என்னையாம விளக்கு எரியுமா கண்ணே கண்ணம்மா மழை இருக்கிற கைய பாருமா. ஏனே இது ஒரு ஆட்டம்னு எங்க அக்காட்ட போட்டி வர்றீங்க. அப்படியாப்பா? இப்ப பாருங்க எங்க அக்கா கிருட்டு 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 நாடுவா. என்னடா சுத்தல பிடிங்கடா. லலாக்கு டோல் டப்பிமா அடி கண்ணம்மா மழை இருக்கிற கைய பாருமா. பார்த்தாடு தையல் பிரிஞ்சிடாம. எதுலனே தம்பி ஒரு முகத்தை தான் பார்த்திருக்கேன். மறு முகத்தை என்னை சீண்டப்படாதுன்னு சொல்லி வையே. உன் பாவாடை கிழிஞ்சிடாம ஆடுன்றேன். நீ உன் சட்டியை மூடிக்கிட்டு பாடுற சொரட்ட பயிர. லாலாக்கு டோல் டப்பிமா அடே கண்ணம்மா. கிருட்டு கிருட்டு சுத்துவாரு. ஆடிக்கிட்டு இருக்கு கிருச்சு கிருச்சு சுத்துறோம்னா ஒரு கிருச்சு கிருச்சு சுத்துறாங்க. அங்கிட்டு பிடிச்சிக்கிட்டாடுடா. என்ன கீழே இறங்கி பிடிக்கணும். அடிங்க மாமா. லாலாக்கு டோல் டப்பிமா. இதுக்கு மேல நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. என்னமா சொல்ல போறியா? எங்க அக்கா உன் வெதர் வீங்கி போயிரும். ஒழுக்கமா உட்கார ஒழுக்கம் கட்ட என்ன காரணம்னா நம்மளுக்கு ஒரு மனசாட்சி உண்டு. ஆமாண்ணே. என்ன பிள்ளை வாய் வயிறுமா இருக்கா? அதத்தே நான் சொல்ல வந்தேன். நீங்க வாய் வயிறுமா இருக்கல, வாய் இருக்குல்ல, வயிறு இருக்குல்ல, இப்ப வாய் வயிறுமா தானே இருக்க. சென்னை ஆக முடியாதா? கருப்ப பைய வெட்டிட்டாங்க. ஆமா சோழனா போய் வச்சிருக்காங்க. என் புள்ள வெத்து மாசத்தை புடுங்க. நான் அப்போ வாய் வயிறு உனக்கு இல்லையா? இருக்கு இருக்கு. வாய் வயிறுமா இருக்கல. ஒரு வாய் இல்ல 2 வாய் இருக்கு எனக்கு. அந்த ஒரு வாயத்தை ஈத்த காய்ச்சி ஊத்தி அரைச்சாச்சே. அதுக்கு தான் ராமதாஸ் இருக்காப்ல. ராதா செல்வி என்னங்க மாமா பரவாயில்ல. உங்களை மாதிரி ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி
நான் எவ்வளவு டீசெண்டா சொல்றேன். சரிங்க சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்க. உங்களை மாதிரி சிரிச்சு என் இது புன்னகை உங்கள்கிட்ட சிரிக்காத. சும்மாவே காலி பேய் சுடுகாட்டுல பேய் சிரிச்ச மாதிரி உங்களை மாதிரி ஒரு பெண். என் அழகுக்கும் என் அறிவுக்கும் என்னை சச்சின் டெண்டுல்கரே பொண்ணு கேட்டு வந்தா. இதுக்கு மேல இந்த கேமரால நீங்க வீடியோ எடுக்கணுமா? வேற யார் பொண்ணு கேட்டா? டோனி முதற்கொண்டு பொண்ணு கேட்டான். அப்புறம் தோணிட்ட போகாத உன் நோன் எலும்பு கழிச்சு. அப்புறம் ராதா செல்வி ஓ பாய் ரொமான்ஸா கூப்பிடல பொழுதுக்கு வா வா. சரி ரொமான்ஸா ரொமான்ஸ். ராதா செல்வி எதாங்க மாமா காதல் மசுத்துல வரும். ஆமாதான். ஏய் ஆபரேஷன் பண்ணிருக்காங்கப்பா. பாம்பளை கூட்டிட்டு போய் ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. ஆமா ஆமா. ஒரு ஐயா பத்தி எனக்குள்ளதை உனக்கு மாத்திட்டாங்க, உனக்குள்ளதை எனக்கு மாத்திட்டாங்க. ஆமா ஆயில் வச்சுட்டாங்க. ஏய் ராதா என்னங்கம்மா நீ வேணுமா செக் பண்ணி பாக்குறியா ஆ மாறி எது இருக்காங்க? என்ன கர்மத்துக்கு நான் பாக்குறேன். அதை பார்த்துவிட்டு நான் இழுத்துக்கிட்டு ஜாகிரத்துக்கா சொல்லுங்க மாமா. தொக்கெடுப்புமா உனக்கு? வேணாப்பா அது தொங்க அண்ணன் தொங்காட்டி இருந்தா எனக்கு ராமதாஸுக்கே தொங்கலை சுருட்டி உள்ள வச்சுட்டேன். அப்பனா பாத்துக்க எந்த அளவுன்னு. ஆள் கிறங்கிட்டே இருக்கு. சொல்லுங்க. ஆளு ரொம்ப கிறங்கிட்டே போறியே. அப்படியா? நாங்களே சும்மா தான் இருக்கோம். இல்ல நீங்களாம் வேணாம். உங்களை நான் எப்படி காதலிக்கிறேன் நீ தெரியுமா? காதல் பண்ணி கிழிச்ச காதல் பண்ண கிழிக்க முடியும். இப்ப ஏன் இப்படி பேசி நீ அள்ளி வச்சு மூடுறவன் கல்யாணம் பண்ணி மஞ்ச கயிறுன்னு தாலையே அவளுக்கு வண்டியில ஏறணும்னு அல்லே கவ்விருச்சு. சரி பண்ணிட்டு போறேன் விடு. ஒரு நாளைக்கு எப்படி ஒரு வார்த்தையை சொல்லி நாளத்துக்கு சித்தாள் வேலைக்காவது போய் போலப்ப நான் முதல்ல ஒட்டு மசுரா அது எட்ட மசுரு. அது ஒரிஜினல் முடிய பாரு. இப்போதி ஓ பாட்டு இருடா என்னடா மைக்ல ரெண்டுலயே முளையில சொல்றா. என்னடா இவ்வளவு நேரம் இது ஒரிஜினல் மனுஷன் இல்லடி நான் நினைச்சுக்கிறேன். ஆமா ஒரிஜினல் மசுரை பாரு. குட்டி வால் மாதிரி பாரு. திருப்பி பின்னாடி திருப்பி. வெள்ளாட்ட குட்டி வால் மாதிரி. கக்குசுரு கொட்டுற விளக்கமாறு மாதிரியே இருக்கடா. ஏன் மாமா என் அழகுக்கு என் அறிவுக்கு நாங்க இருக்க வேண்டிய ஆளு. ராமதாஸுக்கு இப்படிதான் இருக்கும். ஏச்சி கர்மத்து ஓ பாண்டி இன்னையில இருந்து உன் மைக் செட் கட்டிக்கிட்டு ஏறுமுடா. ஏப்பா ஆமா. உன் பேரு தான் ஓனரா காலையில மாட்டி வச்சிரு அப்படி. செட்டு சீக்கிரம் ஓடிடும். மாமா அதை மாத்துங்களே மாமா. இந்த ஆமா மாட்டுங்க. மாட்டுங்க. மாட்டு மைக்ல மாட்டுங்க. அதை மைக்ல மாத்துங்க. அங்க அது மாட்டுங்க. நீ உங்க மைக்ல மாட்டுங்க. ஏப்பா பாடுங்க மாமா. நீங்க ஒரு வெஸ்டர்ன் பாட்டு மைக்க பிடிச்சிட்டே பாடுறேன். எப்படி பாடுறீங்க? அதை விட ராஜேஸ்வரி பாரு இன்னும் நல்லா இருக்கு. கூடிடா கூடிடா. உங்களை நான் எப்படி தெரியுமா காதலிக்க போறேன்? வச்சு காமெடிக்கு இப்படி எதுவும் பண்ணலையே. சீ, சீ. அதெல்லாம் நயன்தாராவுக்கு அப்புறம் எனக்கு தாங்க பட்டமே கொடுத்துருக்காங்க. சாரி ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவிங்கிறதுக்கு மூதேவிங்கிற எங்க அண்ணன் பாக்குறாரு பெரிய கிறுக்கு முடியா இருப்பா ஓலருக்கு எப்படி வச்சு சமாளிக்கிறாங்கன்னு தெரியலையேன்னு உன்னை தானே சொல்லுதேன். தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் மனந்த வார்த்தை சொல்லினே பாவி அப்பாவி பரிசடம் கிடைத்திட வரும்போதமா கையில் மணியை தினமும் பிடித்து ஆட்டும் பக்தனமா சூடம் ஏற்றி மேலும் கீழும் காட்டும் சித்தனமா யோசை எடுத்து
அதே மாதிரி என்னுடைய காதல். அண்ணனுக்கா இங்கே ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது திருமுருகன் ஆடியோஸ் அன்பு உள்ளங்களுக்கு அண்ணே உங்க பேரு அண்ணே உங்க பேருண்ணே பேர் என்ன? தங்கச்சோழன் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக திருமுருகன் ஆடியோஸ் அன்பு அண்ணா அவர்களுக்கு பொன்னாடி வழங்கப்படுகிறது. கந்தசாமிபுரம் பஞ்சாயத்து கிளர்க் அவர்களை கிராமத்தின் சார்பாக மேடைக்கு அளிக்கப்படுகிறார்கள். நமதுடைய தமிழ்நாடு யூபி பொறியாளர் பாசத்துக்குரிய அன்பு மருமகன் சுரதா அவர்களையும் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். நமது கிராமத்தினுடைய தமிழ்நாடு ஈபியிலே பணிபுரியும் நமது பொறியாளர் அவர்களை சுரதா அவர்களை கிராமத்தின் சார்பாக மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். கந்தசாமிபுரத்து கிளர்க் அவர்களையும் மேடைக்கு அழைக்கப்படுகிறார். அவர் அந்த வேலையை விட நாடக கலை குடும்பத்தோடு சேர்ந்து வருவார். எங்கே நாடகம்னாலும் வந்துடுவார் எங்கள் அண்ணன். அந்தளவுக்கு நாடக கலைஞர்கள் மேலே அதிகமான ஒரு அன்பு பாசம் கொண்டவர். சின்னூரை சேர்ந்த மரியாதைக்குரிய அன்பு அப்பா ரவி அவர்களுக்கு நமது கிராம பொதுமக்கள் சார்பாக விழா குழுவினர்கள் சார்பாக பொன்னாடை வழங்கப்படுகிறது. எனக்கு என்னடா பொன்னாடை போடலையா? உனக்கு பாவாடை எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு பொன்னாடை போத்துனீங்களா? உனக்காக நான் கோமணம் கட்டி கழிச்ச துண்டு. என்ன கேட்குற? போடுங்கப்பா, பழைய துண்டு போதும். என் அக்காவோட ரேஞ்ச் என்ன மறந்துட்டாமா போடுவார். தவக்கல உருகிட்டு வாங்க. நீங்க உருவுறீங்களா? இங்கு டான்ஸாக நடித்துக் கொண்டிருக்கும் ராதாச்செல்வி அவர்களுக்கு புது சென்னையாபுரம் கிராமத்தின் சார்பாக பொன்னாடி. நாடக கலைஞர்களுக்கு சாப்பாடு அன்னதானம் இருந்தாலும் ஒரு சில இடத்துல எங்களுக்கு சோறு கிடைக்கிறதே கஷ்டம். நல்லா இருந்துச்சு. ஆனால் நடிகர்களுக்குன்னு தனியாக அந்த சாப்பாடை எடுத்து வச்சு அன்பாக பரிமாறினாங்கல்ல. அந்த பிள்ளை லேச கண்ணத்தை தடணுன்னு அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே மெயின் அருமையான சாப்பாடு, சூப்பரான சாப்பாடு. இந்த பாயாசம் எங்க அக்காவுக்கு பருப்பு பாயாசம் இதை மூடிக்கிட்டு உக்காரு. சேமியா எனக்கு பொன்னாடை பற்றி அன்பு கிராமத்தாரர்களுக்கு என் சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் என் அன்பு அண்ணன் என் உடன் பிரபாத சகோதரர் திரும்ப ஒரு நிமிஷம். என்ன முறை உங்களுக்கு? அண்ணன் முறை. வண்டியில வரும்போது நான் தான் சொன்னேன், வெளியில யாராவது கேட்டா அண்ணன் சொல்லணும்னு. என்கிட்டே சொல்றா பாருங்க, அண்ணன் சொல்லிட்டு நல்லா நுட்டு. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால சொல்லவா? பிடிங்க. நிலவே நிலவே சரிகம பதலி பாடு, கனவை திருடி பல்லவி வரியாய் போ